வணக்கம் நண்பர்களே, நான் கவிக்கோவில் ஓட்டுநர். ஜூலை 1, 2025 இன்னைக்கு பரவலா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், திருப்பூர் மாவட்டம் ரிதன்யா சிஸ்டருடைய இறப்பு, தற்கொலை. ஒரு பெண் வீட்டார் ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க, ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து உங்களை ஒரு பொண்ணு கேட்கறாங்க அப்படின்றப்போ நீங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னவா இருக்கணும்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு தனியா ஒரு சொந்தமா வீடு இருக்கா, மாப்பிள்ளை தனியா ஒரு ஜாப்ல இருக்காரா, மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, ஒரு பொண்ணை தனி கொடுத்தனம் கூட்டி போனா கூட அவர்னால சம்பாரிச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா, அவர் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்காரா, இதை நீங்க விசாரிக்கணும், பார்க்கணும், கேட்கணும். அதே ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு வீட்டுல போய் நிற்கும் போது அந்த மாப்பிள்ளை என்ன உங்கள்ட்ட கேட்கிறாருன்றத பொண்ணு வீட்டுல தெரிஞ்சுக்குங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, பொண்ணுக்கு எத்தனை அக்கா தங்கச்சிங்க, எத்தனை தம்பிங்க, தம்பி என்ன படிக்கிறாரு, ஒரு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பின்னாடி சீர் செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க விசாரிப்பாங்க. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க, பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுங்க, பொண்ணுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, டைலர் மிஷின் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, கேட்கும்போது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்க பொண்ணை வந்து ஒரு பொருளா தான் பாக்குறாங்க, ஒரு வியாபாரமா தான் பாக்குறாங்க. ஒரு பொண்ணை நான் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்னுடைய உரிமை. என் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை விட்டுட்டு போய் உங்க அம்மா வீட்லயே வாங்கிட்டு உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வானா அது ஒரு ஆம்பளைக்கு அழகே கிடையாது. உத்தியோகம் புருஷ லட்சணம். நான் வேலைக்கு போகணும், என் வீட்டுக்காரமா நல்லா பாத்துக்கணும், அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். என் பொண்டாட்டி வந்து ரோட்ல நடந்து போகும்போது நகையும் நல்ல புடவையும் அழகா ஜொலிச்சுக்கிட்டு போனா அது எனக்கு அழகு, எனக்கு மரியாதை. நான் என் பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு பேரு. அவ சொந்த காசுலயே அவ அப்பா வாங்கி கொடுத்த காசுலயுமே அவ ஜொலிச்சுக்கிட்டு போனா அப்படின்னா நான் உப்புக்கு சப்பானி பின்னாடி இது கூட போகணும். ஒரு பெண் வேலைக்கு போனா அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெண் சுதந்திரம். அவங்க வேலைக்கு போகட்டும், அது பெண் சுதந்திரம். அதே அந்த பெண்ணை நான் வேலைக்கு அனுப்பி நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும் அப்படின்னா அது என்னுடைய கையாளகத்தனம். நான் ஆம்பளையே கிடையாது அந்த விஷயத்துல. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க மூலியமா ஒரு சீரு இதெல்லாம் வச்சுதான் நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னா அப்ப நான் எது கல்யாணம் பண்றேன்? அப்ப நீங்க அந்த பொண்ணு திருமணம் செய்யறதை நான் ஒரு வியாபாரமா தான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க. இந்த மாதிரி ஆண்கள் வரும்போது தயவு செஞ்சு உங்க பொண்ணை கொடுக்காதீங்க, வீட்டிலேயே இருக்கட்டும். நீங்க பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்க வீட்டுல அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, வைக்கிறாங்கன்னா போய் முதல்ல கேளுங்க, சொந்தக்காரங்க கூட்டி போய் கேளுங்க, இல்ல போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லம்மா சத்தமெல்லாம் இல்லம்மா, அனுசரிச்சு எல்லாம் வாழ்றதுக்கு வேலையே கிடையாது இந்த காலத்துல. ஒரு வாழ்க்கை விட்டு அடுத்த வாழ்க்கை, அதுக்குன்னு சாகுற மாதிரி ஒரு வாழ்க்கையில வச்சிருந்து நீங்க அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி கேட்காம விட்டுட்டீங்க அசால்ட்டா. இவனுங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கிடைக்கணும். ஒரு பொண்ணை வியாபாரமா பார்த்து அந்த பொண்ணு மூலியமா சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ரிதனேஸ்வருக்கான தீர்ப்பு நீதி சரியான முறையில் கிடைக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற நீதியால மற்ற பெண்களும் பாதுகாக்கப்படணும்.